சாமி கும்பிடுங்க. வட்டமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேசுறேன். நான் சின்ன வயசுக்கு போயிட்டேன், குழந்தைய இது வந்து தெலுங்கு வருவம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து தமிழருக்கு ஒரு ஒவ்வாதி. அதனால் ஒவ்வாதிக்கும் நாங்கள் ஒப்புடு செய்கிற பழக்கம். அதனால் இப்போ வீடியோவுக்கு இதை செஞ்சு காமிக்கிறோம். இது வந்து மைதா மாவு, இது கடலை பருப்பு, இது தண்ணி, இது வெல்லம், இது ஏலக்காய், இதுக்கு இவ்வளோதான். ஆமாம், சிம்பிள். சரி, அடுப்பு பற்ற வைங்க. ஓகே. நாங்கள் வந்து பெரிய அடுப்பு தான், பூஜா அடுப்பு தான் நாங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாட்டுமா முழு குட்டிய போது. ஓகே, தண்ணி ஊற்றி பருப்பு வேகிறது. பருப்பு போட்டு இப்போ வந்து நம்ம மைதா மாவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஓகேவா? பிசைஞ்சுக்கோ. அளவா ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவா. அடுப்பு இந்த அடுப்பு சூப்பராக எரியுதுமா. உள்ளா இருக்குதுல்ல, அதனால நல்லா காஞ்சி வச்சுருவேன். நல்லா இருக்கு. நான் வந்து வட்டமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேசுறேன். நாங்கள் ஒரு நாள் நாளைக்கு வந்து கேக் செஞ்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். பருப்பு வெந்து விட்டது. எந்திரிச்சான்னு பார்க்குறியாம்மா? எந்திரிச்சு. ஓகே, உரல்ல போட்டு ஆட்டணும். உரல்ல போட்டு ஆட்டணும். இது இந்த ஒப்புட்டுக்கு இதை போட்டு ஆட்ட போகிறேங்க. நான் சின்ன வயசுக்கு போயிட்டேன், குழந்தைய ஆகிட்டேன். நான் ஆட்ட போகிறேன் பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. சீக்கிரம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அட்டியே எடுத்து ஒப்புட்டு சுட்டுருவேன். இது தெலுங்கு வறுபடு சொல்ல வயலில் தெலுங்கு வருட பிறப்பு. தெலுங்கு வருட பிறப்பு. நான் எங்க இந்தியாவில் தான் இருக்கு. தமிழர்களுக்கு இது ஒவ்வாதி. அவங்களுக்கும் யுகாதி தான், நம்மளும் அதை கொண்டாடுறோம். இன்னும் மழை வேக மாட்டுற. மஞ்சிச்சா இல்லையா? மஞ்சிச்சு. வேண்டா. இப்போ பற்ற வச்சு தோசைக்கல்ல வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலையாம்மா தேய்க்கும் போது? வேண்டாம்மா, எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் வேண்டாம். எங்கம்மா ஓடுது கட்டை? நான் 5 வயசுக்கு போயிட்டேன்ல, அதனால அப்படிதான் ஓடும். 50 வயசுலேருந்து 5 வயசுக்கு போயிட்டேன். 5 வயசுக்கு போயிட்டேன். நீ ஒரு பக்கம் தேய்ச்சா கட்டை ஒரு பக்கம் போகுது. எண்ணெய் விடலையா? எண்ணெய் விடணும், மாவு வச்சு மூடணும். இதுக்குள்ள மாவு வச்சு மூடணும். ஓ, இஸ் இட் ஓகே.
இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமா? இது வந்து பூரணம். இது வந்து போத்தி இப்படி போத்தி தோசைக்கல் வச்சு அமுக்கணும். தோசைக்கல் வச்சு அமுக்கணுமா? இதை வச்சு அப்படியே கட்டையை வச்சு தேய்க்க தேவையில்லையா? உப்புட்டு ரெடி ஆகுது. உப்புட்டு அந்த பூர்ணத்திலேயே ஏலக்காய் வெல்லம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். கரெக்டா? அடுப்பு அஞ்சிச்சு திரும்ப பற்ற வைக்கணும். பத்தது அதே தான். அதே பற்றிக்கிட்டேன். முள்ளு நல்லா காஞ்சி போய் கிடக்குதுல்ல, முள்ளு விறகு. இந்த விறகுலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொறுக்கி வெட்டி வெட்டி கட்டையாக கொண்டாந்து வைப்போம். அடுப்பு வைக்கவா? இப்போ இந்த கேஸ் வந்து யாருக்குமே வந்து அது இந்த விறவெடுப்புனா இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே இடைஞ்சலாக இருக்குது, யாரையும் சொல்ல தேவையில்லை. அந்த உப்புட்டு வேகட்டும், நான் அடுத்து தேய்க்கிறேன். தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டுனா அது வெந்தோன்னே எடுத்துட்டு நான் மடியும் வச்சிருவேன். இந்த உப்புட்டு மாவு ஆட்ட நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஆட்டு ஆட்டுவோம், ஒரு வாட்டி வாயில் அள்ளி போட்டுவோம். ஒரு ஆட்டு ஆட்டுவோம், ஒரு வாட்டி வாயில் அள்ளி. நம்ம வாழ் கத்த ஆட்டும் போதே தின்னு பிடிக்கும். உங்களுக்கு இருக்குமா? இன்னும் வந்து வேகணும். எண்ணெய் விடல, எண்ணெய் மண்ணியை ஊற்றிட்டேன் நிறைய. அடி பிடிக்கு. அடுப்பு வேகமாக இருக்குதுல்ல, இதுக்கெல்லாம் வந்து சிம்மில் தான் வச்சு விடணும். முள்ளு வேறு நல்லா காஞ்சிக்கனால கலகலன்னு எரியுது. கலகலன்னு எரியுது அப்படியா? எனக்கு சூப்பராக இருக்குது. ஆமாம், வேற அடுப்பில் மட்டன் குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருந்துச்சா? அடுத்த போட்டு போட போறியா? சாப்பிட்டு பார்க்கணும்னா சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லை, அதிஷு பாப்பா வந்து சாப்பிட்டோம். மேடம் டியூஷன் போயிட்டாங்கோ. அதிஷு பாப்பா எல்லாம் குறைச்சாலாம் இருக்குது. இது ஈஸியானது தான். ஆனால் ஈஸியானது செய்கிறது வேலை வாங்குதுன்னா, வேலை செஞ்சாதான் ருசியாக சாப்பிட முடியும். எண்ணெயில் இப்படி செய்யறதுக்கு பயமா இல்லை உனக்கு? என்ன பயம்? என்ன பயம்? இந்த கையெல்லாம் நெருப்பில் வந்து இதாகிடுச்சு. அது பாஞ்சிச்சு, டக்குன்னு பிடிச்சிரும் இல்லை? ஏன்னா நம்ம ஊதி இருக்குதுல்ல, ஊதுவோம். வடிவா சொன்ன மாதிரி இது எதிரிக்காவது ஒரு நாளைக்கு கை கொடுங்க மாதிரி இந்த பைப்பு கை கொடுக்குது. என்ன போதுமாமா? போதுமா? தெரிய போட்டாச்சு. இதுப்பா நல்லா அழகா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. அது சின்னதா போட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். இந்த அடுப்பு நமக்கு நம்ம தோசைக்கல்லையே பெரிய கல்ல வச்சிருக்கோம் மாதிரி. அடுப்பு பெருசாதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் டியூஷன் போயிட்டு வந்துட்டேன். நான் என் அம்மாவும் கோமியும் நான் டியூஷன் போயிட்டு வரக்கூடிய செஞ்சு வச்சுட்டாங்கன்னு நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். முதல்ல நான் எப்பவுமே தண்ணி குடிச்சுதான் சாப்பிடுவேன். ஓஹோ, சூப்பரா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கா காரமா இருக்கா? ஸ்வீட்டா. ஸ்வீட்டா இருக்குதா? நான் செஞ்சுட்டா இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். அந்த கட்டையை அப்படியே வைங்க, கீழே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி கும்பிடுங்க.